அவரோட மற்ற ஜானர் ஆஃப் மூவிஸ்லேருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான இசையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லேயே கூட. விட்டு கொடுத்து சாங் அண்ட் வேதாள கதை சாங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேச்சுரலான மியூசிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு கார்த்திக் நேதா சார் ரொம்ப நன்றி. அது வரிகள் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு படத்தில் நடிச்சிருந்த அனைத்து ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். டிஓபி சார் நம்ம அனந்தகிருஷ்ணா சார் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது. இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் 2K லவ் ஸ்டோரி. இதில் ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன், பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. டி இமான் இசையமைத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் பிரபு சாலமன், SR பிரபாகரன், ராஜேஸ்வர் காளிசாமி, பிரேம்குமார், சசி, திரு, செல்லா ஐயாவு, சிம்புதேவன், ராம் பிரகாஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. சுசீந்திரன் சார் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையால் ஆரம்பித்த படம் தான் இது. ஸோ மற்றபடி இந்த படம் பிஸ்னஸ் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. சார்கிட்ட பேசினோம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அவர் கதை சொன்னார், கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசினேன், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகவீர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் தான் அவர் மூலியமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டோம். சார் பண்ணலான்னு சொன்னால ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இது. அண்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் இந்த ஜேர்னியே வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னி. நிறையா விஷயங்கள் இது ஒரு 40 days ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட்டாக முடிக்கப்பட்ட படம் இது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், அவங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு படம்னா ஒரு 30 days போகும், அடுத்த 30 days அப்படியே நிறைய ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக முடியறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போது ரிலீஸ் வரையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதுவே எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நாங்கள் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் இசையமைப்பாளர் இமான் சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பாங்க படத்தை. ஸோ படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து எலிவேட் பண்ணுறது வந்து சாரோட இசை தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவரோட மற்ற ஜானர் ஆஃப் மூவிஸ்லேருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான இசையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லேயே கூட. விட்டு கொடுத்து சாங் அண்ட் வேதாள கதை சாங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேச்சுரலான மியூசிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு கார்த்திக் நேதா சார் ரொம்ப நன்றி. அது வரிகள் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு படத்தில் நடிச்சிருந்த அனைத்து ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். டிஓபி சார் நம்ம அனந்தகிருஷ்ணா சார் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது. அவ்வளோ நல்லா சூப்பராக கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. அண்டு படத்தை ஆக்சுவலி சொன்ன நிறையா கெஸ்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2K ஜென்ரேஷன் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக காட்டுறாங்க. பட் ஆனால் சார் வந்து இது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் லுக்கிங், அந்த தாட் ப்ராசஸில் தான் இந்த படத்தை டீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபன் எலிமெண்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின்குள்ளே இருக்கிற ஒரு டைலமா, டெசிஷன் மேக்கிங். ஸோ இதை நோக்கியே இந்த படம் போகும். அண்ட் கிளைமேக்ஸும் பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுசீந்திரன் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ மீடியா உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், எங்களை ஃபர்தராக சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் நான் சாரோட மறுபடியும் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. ஆண்டனி சொன்ன மாதிரியே தான் பிஸ்னஸாக வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது தனஞ்சயன் சார் தான். நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது சாரே வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி எங்களை அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் டேக் ஓவர் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து நான் சார்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி. நிறைய ஆல்ரெடி நம்ம கண்டென்ட்டாக பேசிட்டு நல்லா புதுசாக எந்த கண்டென்ட்டை பேசுகிறேன்னு வேறு தெரில. காலிலேருந்து யோசிச்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டே இல்லையே, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அகெயின் நான் சுசி சார்ட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஆஃபீஸ் போடாமல் ஆரம்பித்த படம் இது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு 6 monthsக்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அதை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர முடியுன்றது சுசி சாரால் மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா அந்த டீமில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் புதுசாக இருக்காங்க.
ஸோ எல்லாரையும் வச்சு அவர் அவ்வளோ ப்ராப்பராக வேலை வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் ஜெகவீர் ப்ரோ இந்த காதலர் தினத்துக்கு வேறு ரிலீஸ் ஆகுது. வாலி ஐயா எழுதின மாதிரி காதலனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான் லவ்வர்ஸ் டேக்கு அவர் காத்துட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த லவ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் பிரதர். உங்களுடைய முதல் சக்ஸஸாக இது இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விழாவி நாயகன் இமான் சார், ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுசி சார் படம் மாதிரி இது இருக்காது அப்படின்றதுக்கு இமான் சார் மியூசிக் மாதிரி இருக்காதுன்னு அவர் சொன்ன ஆன்சர்னு நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் திங் தான். இன்றைக்கி படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆர்ஆர்லேருந்து எல்லாமே உங்கள் ஒர்க் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் என்னன்னா, யார் யாருக்கோ பிஜிஎம் போட்டு நமக்கும் 2 வாசிச்சு விட்ருக்காப்புல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எமோஷன் சீனாக இருக்கட்டும், லவ் சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கவிஞர் கார்த்திக் நேத்தா அவர்கள் நேற்று முந்தா நேற்று மாதிரி நாளைக்கு கார்த்திக் நேத்தாவோட தான் மாறும். வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகாக இருந்தது. பர்டிகுலராக அந்த கல்யாண சாங் அது அவ்வளோ பிடிச்சி விட்டு கொடுத்து போகிறப்பையா அதில் இருக்க ஒன்று மட்டும் அறிவு எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா பாடல்களும் நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது. கூட நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் கிடையாது, அவர் வேறு சிவன், இவர் விக்னேஷ் மட்டும்தான். சிவன் கட் ஆகிட்டார். விக்னேஷ் வந்து என்கிட்ட இந்த என் ஏஜ் கேட்டகரியில் இருக்க ஒரு ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இல்லை. எல்லாருமே நம்ம சார்ன்னு தான் கூப்பிடுவோம் ப்ரொடியூசரை, இல்லைனா மேம்னு கூப்பிட்ற இடத்துல ப்ரொடியூசர் இருப்பாங்க. வாயா போயான்னு சொல்கிற இடத்துல இருக்க ஒரே ப்ரொடியூசர் விக்னேஷ் மட்டும்தான். ரொம்ப அழகாக வந்து ஒரு டவுட்டு சைலண்ட்டாக கேட்பார், ப்ரோ ஷூட் பண்ணிட்டு என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்பார். அதுவே உனக்கு தெரியாதாயா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோ, போஸ்ட்டில் என்னென்னலாம் வேலை இருக்கும், அதுவும் உனக்கு தெரியாதா ப்ரோ? டப்பிங் முடிச்சா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்ல? இல்லைங்க நிறைய வேலை இருக்கும் சுசி சார் சொல்லுவார்னு நிறைய டவுட்ஸ் கேட்பார். என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஏஜ்லேருந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது சுசி சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கனால தான் இப்படி ஒரு யங்கான ஒரு ப்ரொடியூசர் நம்பி உள்ளே வர முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் டேரக்டர்ஸ் வர முடியும், டேரக்டர்ஸ் வந்தால் தான் புது புது கண்டென்ட் தர முடியும். ஸோ அதுக்காகவே நீங்கள் ஜெயிக்கணும். ஷோபி மாஸ்டர் இப்போ தான் சைடில் பார்த்தேன் டக்குன்னு. ஷோபி மாஸ்டர் எப்படின்னா, சில இதெல்லாம் வந்து சாங்கு ஒரு வேளை மியூசிக் டைரக்டர் தர லேட் ஆகிடுச்சுன்னா வேறு சாங்கை ரெஃபரன்ஸாக வச்சு நாங்கள் ஷூட் பண்ணுவோம். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சாங்கெல்லாம் ப்ராப்பராக தான் வந்துருச்சு. ஆனால் ஆடுற ஆளுங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாங்க. அவர் எப்படின்னா, மாஸ்டர் அவருக்கு கால் இல்லை, பரவாயில்ல ஆட வச்சிடலாம் அப்படின்வாரு. கையில் பரவாயில்ல அசைக்க வச்சிடலாம். லொக்கேஷனில் பரவாயில்ல எங்கேயாவது ஒன்று எடுத்துடலாம். ஒரு நாள்லாம் லொக்கேஷன் பர்மிஷன் இருக்குது இல்லை எதுவுமே தெரியாது. எந்த சிச்சுவேஷனில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எப்போவுமே ஒரு மனுஷன் எப்படி டென்ஷனே இல்லாமல் இருக்காருன்னா ஷோபி மாஸ்டர் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சுசி சார் அப்போ தான் வந்து சொல்லுவார், மாஸ்டர் 9 மணிக்கு இங்கே ஆரம்பிக்க முடியாது, 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவார். 10 மணிக்கு இங்கே எடுக்க முடியாது, 12 மணிக்கு மேலே லஞ்சுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஓகே சார் அப்படின்வாரு. என்ன சொன்னாலும் எப்படி ஒரு மனுஷனால ஓகே சொல்ல முடியுது, ஒரு டென்ஷனே ஆக மாட்டேன்றாரு அப்படின்னு. ஸோ பட் ஆனால் இந்த சாங்கில் பார்க்கும்போது அது இது இருக்காது. அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ராப்பராக கொரியோ பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தீங்க. சூப்பர், தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் கூட அப்படி நின்னது நடந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி படத்தை பார்த்த மற்ற மூத்த இயக்குனர்கள் பிரபு சலமோன் சார், திரு சார், நிறைய இயக்குனர்கள் வந்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் படத்தெல்லாம் பார்த்து நாங்கள் படம் பண்ணணும்னு வரும்போது நீங்கள் எங்கள் படத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு போன ஃபங்க்ஷனில் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன். லவ்வர் இருந்தால் லவ்வரோட போய் பாருங்கள், இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு போயாவது பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.